வர்த்தகமே முடங்கிடும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த சில மாதங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா, பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ரொம்ப தட்டுப்பாடு வந்து எரிவாயு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு சார். அதுக்கப்புறம் இன்னும் பெட்ரோல் பங்க் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. பட் கேஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெயிட் பண்ணுற நிலைமை ஆகிடுச்சு. இதனுடைய எண்ட் எப்படி இருக்கும் சார்? லாஸ்ட் டைமே 20ஆம் தேதிக்குள்ளே நிறுத்தணும்னு சொல்லிட்டேன். ஆமாம். இந்த 16ஆம் தேதியில் போர் நிறுத்தலாம் பெரிய பிரச்சனை ஆகிடும். திரும்ப டிமாண்ட் ஆகிடும். ஜூன் மாதம் வரைக்கும் பெரிய டிமாண்ட் இருக்குது. நமக்கு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரி, அதே மாதிரி இப்போ இந்த போர் சூழல் இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் போர் வர்றதுக்கு ஏதாவது அதுக்கான ஆயத்தம் உண்டு? சரி, இந்த போருக்கு பெரிய முக்கிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆள் வந்து டொனால்டு ட்ரம்ப்பு. இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கனால அவரோட பதவி வந்து சீக்கிரமாக போயிட்டு வேறு யாராவது வர வாய்ப்பு இருக்குது.